ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சாம்பார் பொடி தாங்க வந்து உங்களுக்கு தயார் பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். சும்மா கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி காட்டலாம் அப்படின்ட்டு. நான் வந்து எப்போதுமே காய வச்சுட்டு நம்ம வந்துட்டு மிஷினில் தான் போய் அரைப்போம். அது அந்த என்னென்ன பொருள் போட்டு சாம்பார் பொடி தயார் பண்ணுறதுங்கிறதுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். அது என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து மெயினாக வந்து இதுக்கு வந்து மிளகா, தனியா, இது ரெண்டும் தாங்க மெயினு. இது ரெண்டும் மெயினு. மிளகாவோட அளவு வந்து கம்மியாக போட்டுட்டு தனியாவோட வந்து மல்லியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. இல்லை காரம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் சரிசமமாக போட்டுங்க. இது நான் கொஞ்சமாக இப்போ ஒரு 100 தூள் வரும். இது கொஞ்சமாக தான் நுணுக்கி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு, மிளகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, அதுவும் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக ஜீரகம் எடுத்துருக்கேன். வெந்தயம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். அந்த பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூனு தான் வெந்தயம். ஏன்னா வெந்தயம் ரொம்ப போட்டோம்னாக்கா கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது நீங்கள் அளவு அதிகமாக இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு வந்துட்டு எப்போதுமே வெந்தயம் வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஜீரகம், மிளகு எல்லாம் வந்து நீங்கள் ஒரு 100 போடுறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் வெந்தயம் வந்துட்டு ஒரு 25 தான் போடணும். 25 கிராம் தான் போடணும். ரொம்ப வெந்தயம் போட்டுறாதீங்க, ஏன்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுங்க பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போட போகிறேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் இதுக்கு எல்லாம். அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டில் இதை நான் சொல்கிறேன். மிளகா இது வந்துட்டு 7-8 மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி, அடுத்து அரிசி, இது உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, துவரம்பருப்பு, மிளகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் கடைசியாக நம்ம அரைக்கும் போது அது போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு ரொம்ப வந்து செவக்க விடாமல் நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பெருங்காயத்தை மட்டும் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்குவேன். ஏன்னா வந்து தூள் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து கடைசியாக சேர்த்துங்க. இது வந்து கட்டி பெருங்காயம், அதனால் நான் எண்ணெயில் பொரிச்சா தான் அது வந்துட்டு உங்களுக்கு நுணுக்கிறதுக்கு வரும். அதனால் நான் இதை மட்டும் எண்ணெயில் பொரிச்சிக்குவேன். பாக்கி எல்லாத்தையுமே வந்துட்டு நார்மலாக வந்து வெறும் கடாயில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வெறுசாக தான் நம்ம வந்துட்டு இதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இப்போ வறுத்து எடுத்து வந்துடுறேன். வந்துடுங்க. அரிசி, உளுத்தம்பருப்பு, தீயை வந்துட்டு ரொம்ப வச்சுக்காதீங்க, கருவி போயிட்டுனாக்கா கசக்கும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், நல்லா வந்துட்டு அரிசியெல்லாம் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா அவ்வளோதான். ரொம்ப போட்டு வறுத்தோம்னாக்கா கழுவி போயிடும். இந்த பாருங்கள், அரிசியெல்லாம் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை எடுத்துடலாம். அடுத்து மிளகு, வெந்தயம், ஜீரகம் இதை வறுத்துக்கலாம். இதை பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள். ஜீரகம், வெந்தயம் எல்லாம் இவ்வளோ தாங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப சவந்துச்சுன்னா அப்படியே கசக்கும். வெடிக்குது தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். அடுத்து மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதையும் வறுத்துருவோம். அவ்வளோதான். மிளகாவும் வறுத்தாச்சு. இந்த பாருங்கள், அவ்வளோதான். நிறுத்திடலாம் ஸ்டவ்வை. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம். இந்த பாருங்கள், பெருங்காயத்தை உடச்சி போடுறேன். எண்ணெயில் தாங்க அது வறுக்கணும். அதை தனியாக போட்டு வறுத்தோம்னாக்கா வெறும் கடாயில் வறுத்தோம்னா வறுபடாது. வெங்காயத்தை மட்டும் வறுத்து. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தாக்கா நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் வறுத்தாச்சு. பார்த்தீங்களா, வறுத்தாச்சு. எல்லாத்தையும் அப்படியே ஒரு எல்லாம் நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லா ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடாக போட்டோம்னாக்கா போடக்கூடாது, மிக்சியில் ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க. அரைச்சிடலாம். அரைச்சிடுவோம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், போட்டேன், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பெருங்காயத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், பெருங்காயம் அரைச்சிடலாம். இது பார்த்தீங்களா, அரைச்சிட்டேன். பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், இதிலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு மஞ்சள், இந்த முழு மஞ்சள் வச்சுருந்தா அதையும் கூட நீங்கள் நுணுக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அதையும் வறுத்துட்டு இதில் போட்டு அரைக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கணும். இதை அரைச்சி வந்துடுறேன். அரைச்சாச்சு. இந்த மஞ்சத்தூளை போட்டு ஒரு ஓட்டிடுறேன். இது பார்த்தீங்களா, அரைச்சாச்சுங்க. தூள் அரைச்சாச்சு. பார்த்தீங்களா, நல்லா நைஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு பார்த்தீங்களா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுடலாம். அப்பா வாசம் தூக்குது. அப்பா நல்லா வாசம், செம்ம வாசங்க.
கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிடலாம். வாசம் அப்படியே இருக்கும். மூடியை வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிங்க. அவ்வளோதாங்க. சாம்பார் வைக்கும்போது இதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னு வைங்க, வேறு லெவலாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் இப்போ கார குழம்பு கூட போடலாம், சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்துட்டு இதெல்லாம் பெருங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனி தூள் அரைச்சி வச்சிங்க, அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் நம்ம எப்போதுமே கொஞ்சம் தூக்கலாக போடுவோம். அதுக்கு தனியா மிளகா மஞ்சள் இதெல்லாம் போட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு அது நீங்கள் தனியாக அரைச்சி வச்சிங்க. சாம்பார் தூளுக்கு இது தனியாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்க. இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரியே நீங்கள் அரைச்சி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அளவு அதிகமாக வச்சு அரைக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் 1 கிலோ தனியாக போடுறீங்கன்னா 1/2 கிலோ வந்துட்டு மிளகா போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இந்த பொருளெல்லாம் வந்துட்டு ஒரு ஜீரகம் 100 போடுங்க. மிளகு வந்துட்டு ஒரு 50 போட்டால் போதும், ரொம்ப காரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 25 கிராம் வெந்தயம் போடுங்க. கடலைப்பருப்பு ஒரு 100, துவரம்பருப்பு ஒரு 100 போட்டுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 50 போட்டுங்க. பெருங்காயம் நல்லா ஒரு கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு 2 பெருங்காயம் 3 பெருங்காயம் கட்டி நல்லா போடுங்க. அப்படி இல்லைனா தூள் பெருங்காயமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுங்க தூள் பெருங்காயம். இவ்வளோ தாங்க. இதை போட்டு இதேமாரி அளவில் கூட நீங்கள் அரைங்க. அரைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கும் நல்லது. அதனால் வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடலாம். அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த கருவேப்பிலை மீந்து போகிறதெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த வெயில் நேரத்தில் காய வச்சு ஒரு கவரில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நம்ம இது மாதிரி மிளகாத்தூள் அரைக்கும் போது அதில் போட்டு அரைங்க. ஓகேவா? சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.